நம்ம பைக் தான், எதுவும் ஆகல. எனக்கு பிடிச்ச பொண்ணு பார்த்தாச்சு, ஓகேவா? ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜஸ் ஸ்குவாட். என் ஃபேஸில் இருக்க ஸ்மைலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாடுக்கு ஆன்சர் தெரியும். நம்மளோட ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சுருந்தோம். ஸோ அடமானத்துலேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆக்சுவலி காசு கொடுத்து எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை, பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பிட் ஷாப்பில் விற்க போகிறோம். எப்படி விற்க போகிறோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த விளாகில் சொல்கிறேன். பட் இப்போது நம்ம பைக் எடுத்துகிட்டு வர போகிறோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்குவாட். அந்த சந்தோஷத்தோடய ஒரு சோங் ஒன்று இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அதை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தேன். என்னோடய லைசன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. எனக்குன்னா சாக்கு, என்னன்னா லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இப்போ டூப்ளிகேட் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகும். மேபி ஆர்டிஓ ஆஃபீஸ் மூடாமல் இருந்தால் சரி, என்ன இதெல்லாம் வந்து வேணால் போக போக பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து ஏன்டா ரெக்கார்ட் பண்ணி இப்படி நின்று பத்தி அப்போவே வந்துட்டேன். லைசன்ஸ் தான் போச்சு. ஆமா, டூப்ளிகேட் இருக்குல்ல? இல்லை இப்போதான் அப்ளை பண்ணணும். மக்களே, அதாவது என்னை வாழ வைக்கும் எனது உறவுகளே, ஏன் என்னங்க என்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இருக்கு, பைக் ஓட்டினா அவன் ஓட்டவே மாட்டேன், நான் விளாகே எடுக்க மாட்டேன், நான் தான் எடுமாப்ல ஓட்டு மாப்ல விளாக் போடலாம் மாப்ள கொண்டு போய் விடுமாப்ல என்ன. அதனால கொஞ்சம் பார்த்துதான் கவனிச்சுடுங்க. அப்படிலாம் இல்ல, 10 வருஷம் இல்லைனாலும் பரவாயில்ல. சொல்லு தங்கமே. சரி, என்னமா ரோட்ல பண்ணிட்டு உள்ளவா? நான் வர்றதா? ஏய் நீ உள்ளவா? ஓகே ஸ்குவாட், மீதி எல்லாமே வந்து எங்களை கூப்பிடுறாங்க. அங்க எப்படி கூப்பிடுறேன், திருப்பி காட்டு என் தங்கத்தை. வா மேல வா, மேல வாமா. ஓகே ஸ்குவாட், மீதி எல்லாமே வந்து இங்க இருந்து போக போக vlog பண்ணி. பை உமா கொடு. போன் கொடு. என் போன் எங்கடா? என்கிட்ட இருக்கு. உன் போன் தான்டா. அப்படியா? இதான் உன் போனா? சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டோம். சாவி கொடுப்பா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு காருக்கு கூட டிரைவர் ஆகிடலாம் போல, ஒரு பைக்குக்கு டிரைவராக போகக்கூடாதுடா. பைக் சாவி பாக்கெட்டில் தான் இருப்போம். ஏ வா வா வா. இல்லைடா வெள்ளாண்டா, வேற ஒன்றும் இல்லை. ஸ்கோர் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து வாசனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். ஸோ பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சொன்னல லைசன்ஸு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கடைசி நேரத்தில் லைசன்ஸ்லாம் இப்படி ப்ராப்ளம் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கண்ட்ரிக்கு ரைடு போக போகிறோம், பயங்கரமான ஒரு கண்ட்ரிங்க. ஸோ வா எப்பா, இப்போ டைம் ஆகலையா உனக்கு? டேய் ஏண்டா வாடா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் மோட்டோ விளாகிங் பார்க்க போகிறீங்க ஸ்குவாட். ஸோ நான் ரன்னிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். வச்சிட்டியா? உண்மையாலே உனக்கு மட்டும் டிரைவர் ஆகக்கூடாதுடா. டைம் வந்து 12:50 ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ தான் கிளம்புறோம். ஸோ நம்ம ஃபுட் ட்ரக்கு உண்மையிலே வேற லெவலில் வந்து நம்ம ஸ்குவாட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. நம்மளோட வீடு அங்கே தான் இருக்குது, அதாவது பழைய வீடு. இப்போ டே அது பார்த்துட்டா, லாரி தெரியாமடா இருக்கும் எனக்கு. ஏன்டா பயப்படுற பின்னாடி உட்காந்து வர்றதுக்கு? ஸ்குவாடு வாசன் வந்து பின்னாடி உட்காந்து வர்றதுக்கு அவ்வளோ அது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பின்னாடி உட்காந்துட்டு ரொம்ப தூரம் போனது இல்லையா, ஸோ அதனால அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள வருத்தம். சே, ஏன்னா 2 பைக் ஓட்டிட்டு போன ஒரு ஃபீல் எப்படி இருக்கு. இப்போது அவன் பின்னாடி உட்காந்துட்டு நான் ஓட்டு போகிறது பரவாயில்ல, இதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு வலி இருக்குங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அஜீஸ் என்னடா வாசனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னி, என்னடா உண்மையாக கல்யாணம் ஆக போதான்னு கேட்டிங்கன்னா அது மாப்பிள்ளையோட சேனலில் வரும், அது பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இப்போது நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ அங்கே போய் வாசனை போய் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்னடா பேசிட்டு வந்துட்டு இருக்க? உனக்கு பொண்ணு பார்க்க போகிறத சொல்லிட்டு இருந்தேன், உன் சேனலில் வரும் பாருங்கன்ட்டு. அதாவது மக்களே, டிடிஎஃப் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். சொல்லு. ஆஹா, எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. நேரா பார்த்து விட்றா. நான் நேரா தான் போறேன். அவரு விட்டாலும் நான் தான்டா உள்ள போவேன், பார்த்து விட்றா ப்ளீஸ். சரி வா, புஷ்னு புடிச்சுக்கோ. என்ன சொல்றேன்னா,
பாக்குறதான் பாக்குறீங்க பொண்ணு பைக் ஓட்ட தெரிஞ்சா பொண்ணை பாருங்கடா பைக் ஓட்ட ஓ ஸ்கார் உங்களுக்கு கேட்டுக்குமான்னு தெரியல வாசன் சொன்னது மாப்பிள்ள வந்து பொண்ணு பார்க்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் அவன்கிட்ட. டே பொண்ணு பார்க்கறதா பாக்குறீங்க நல்லா பைக் ஓட்ட தெரிஞ்ச பொண்ணா பாடுறா அப்படின்னா. ஏன்னா 10 வருஷத்துக்கு லைசன்ஸ் கேன்சல். ஆமா 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 ஆமா. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் இருக்கு லைசன்ஸு. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்கோர். ஏன்னா நம்ம சீல்டை வந்து போய் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பயம்னா நம்ம சீல்டு வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் முழுங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. அது வேற எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்துச்சுல வெள்ளம் வந்துச்சுல அதில் வந்து மணலி அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளட்டாக இருந்துச்சான். எனக்கு வேற பயமா இருக்கு சீல்டு எந்த கோலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். வாவ் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சுங்க சே நம்ம இந்த ஒரு பைக் ரைடு மிஸ் பண்ணி. ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா பைக் எடுத்த உடனே எங்கேயாவது லாங்காக ஒரு 300 கிலோமீட்டர் நிற்காம போகணுன்ற போல இருக்குது. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க பைக் ரைடு. உண்மையிலேயே நானும் ரொம்ப ஒரு பைக்கில் வரும். பட் சூழ்நிலை என்னென்னா மாப்பிள்ளையார் பைக் ஓட முடியாதா. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்லேயே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் உண்மையாக சொல்ல போனால் காரும் ஓரளவு கம்ஃபர்டபுள் தான். அதனால் அப்படியே காரில் போகணுமா. பட் இப்போ நம்ம லாலிபாப்பை எடுத்துட்டு ஓட்டும்போது வேற லெவலில் ஃபீலாக இருக்குங்க. வாவ் சே பார்த்து 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 பொறுமையாக போகிறேன். எப்பா உண்மையிலே பின்னாடி உட்காந்து வரும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். ஓட்டுறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தெரியும். பட்டு பின்னாடி உட்காந்து வரும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்கோர் மாப்பிள்ளையோட அந்த பொண்ணு பார்க்குற ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு கார் டிரைவ் போயிட்டு வந்தோம். உண்மையிலே வேலை இருந்துச்சு. பாய் 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 பாய். ஐயோ சரி போய் சாப்பிடுங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்க. சரி ப்ரோ பாய் ப்ரோ ஓகே. இல்லை நாங்கள் சாப்பிடல ப்ரோ நாங்கள் கிளம்புறோம் பிளான். பாய் ப்ரோ அண்ட் ஜஸ்ட் ஒரு செம்ம ஃபன்னாக ஒரு கார் டிரைவ் போயிருந்தோம். அண்ட் இப்போ என்ன பிளான்னா நம்மளோட எங்கள் வாசன் காருக்குள்ளேயே வந்து இருந்து பேசிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல இருங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டு இன்னும் அந்த பொண்ணு பார்க்குற டிஸ்கஷனில் தான் இருக்காங்களா எனக்கு நான் அப்படியே பார்க்குறேன். இன்னும் முடிஞ்சிச்சா இன்னும் பேசிட்டு இருக்காங்களா இருங்க. ஹாய் இன்னும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கீங்களா. ஆமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைவேட்டா டீடைல்ஸ் ஓ இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வேணும். என்னக்கா இதுல என்ன இருக்கு. நான் உனக்கு பிடிச்ச பொண்ணு பார்த்தாச்சு ஓகேவா ரெடியா இருக்கு வா கூட்டு போறேன். இல்லை அது வந்து ஸ்குவாட் இப்போது இங்கே தான் இவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நம்மளோட சீல்டை வந்து போய் பார்க்கணும். அண்ட் நம்ம லைசன்ஸ் வந்து உண்மையிலேயே அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஸ்குவாட். நம்ம லைசன்ஸ் வந்து இல்லாததுன்னா என்கிட்ட லைசன்ஸ் வந்து இல்லாமலாம் இல்லை என்கிட்ட இருக்க லைசன்ஸு. என்னன்னா நான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அப்ளை பண்ணோம். அதுக்கு ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவி போட கொடுத்தேன். அது என்ன டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விளாகிங்கில் சொல்கிறேன். பெரிய ஒரு இது இப்போ லைசன்ஸ் இல்லை தான் என் கணக்கில் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கிளம்பி நம்ம சீல்டை வந்து போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எனக்கு அவ்வளோ நான் என்ன பிளான் பண்ணேன் இன்னைக்கு காலைல வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சீல்டை பார்த்துலாம் அப்புறம் லைசன்ஸ் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஒர்க் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இந்த பொண்ணு பார்க்குற ஒர்க் இருந்துச்சா. ஸோ அதை முடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீல்டை போய் பார்க்கலான்ட்டு இருந்தேன். டே கம்முனு வாடா. ஓகே சார் ப்ரோ நல்லா இருக்கீங்களா. அக்காவுக்கு போனு சத்தியமா மறந்துட்டேன் பாய்க்கா. ஸ்கார் ஃபைனலி நம்மளோட சீல்டை போய் பார்க்க போறோம். வாவ் அவ்வளோ ஆர்வமா இருக்குங்க. ஏன்னா சீல்டு வந்து அடமானத்துக்கு வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ காசு கொடுத்து எடுக்க போறியானா இல்லை புக்கு அவங்க கிட்ட தான் இருக்கும். பைக்கை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்மளோட பிட் ஷாப்ல வச்சு விற்க போறேன். ஸோ அது வந்து அடுத்த vlogல பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம பைக்கை எடுத்துட்டு வர எனக்கு என்னன்னா பயம் வேற. நம்ம சீல் வேற முழுங்கிருச்சு சொன்னாங்களே. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அது வேற பயமா இருக்கு ஸ்கார். அண்ட் லைசன்ஸ் வந்து இருக்கா இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டுருந்தீங்களே. ஸோ அதுக்கு பதில் வந்து லைசன்ஸ் நம்மள்ட்ட வச்சிருந்த ஸ்குவாட். அதாவது நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் சவுதிக்கு வேலைக்கு போகிறதுக்காண்டி நம்ம ஹெவி லைசன்ஸ் அதாவது ட்ரக் ஓட்டுற லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த டிரைவிங் ஸ்கூல் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது அப்படியே மிஸ் ஆகி அப்படியே மிஸ் ஆனதாகவே போயிடுச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம லைசன்ஸ் மிஸ் ஆனதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போனால் டூப்ளிகேட் லைசன்ஸ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போடணும். மேபி டைம் வந்து இப்போ 3:15 ஆகிடுச்சு. மேபி இப்போ ஆர்டிஓ
ஆஃபீஸ் மூடி இருக்கும். நாளைக்கு போய் நம்ம லைசன்ஸை வந்து எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு லைசன்ஸ் அப்ளை பண்ணி 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரிக்கு ரைட் போக போகிறோம். வேறு லெவலுங்க பா, செம்ம சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண போகிறோம். அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் நம்ம சீல்டை வந்து பார்த்திங்கன்னா நான் விற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வாசனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சுல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீல்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நிறையா ஸ்குவாட் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க ப்ரோ நான் வாங்கிக்கிறேன்ட்டு. சாரி ஸ்குவாட், யாருக்குமே வந்து பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. நான் எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்னா, இந்த கண்ணாடியில் நம்ம ஹெல்மெட்டில் அவ்வளோ லுக்காக இருக்கும் பாருங்களேன். வாவ், மேபி கோப்ரோவில் தெரியுதான்னு தெரியல, சூப்பராக இருக்கும் அந்த லுக்கு. என்ன ஃபீல்டா பைக் ஓட்டுறது, சீரியஸாக ஸ்குவாட் பைக் ஓட்டுறதே ஒரு தனி விதமான ஃபீல். ஆஹா, அந்த ஃபீலை வந்து முழுசாக அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா, வாசனுக்கு பாஸ்போர்ட். எனக்கு உண்மையிலே நான் எப்போவுமே நினைக்கிறது வந்து ஸ்குவாட், வாசனுக்கு மட்டும் பாஸ்போர்ட் கிடச்சின்னா அவ்வளோ சந்தோஷப்படுறேன். அவனுக்கு தெரியாது, பட் உண்மையாக சொல்கிறேன், மாப்பிள்ளையை கலாய்க்கிறேன் நான், உண்மையிலே பாஸ்போர்ட்லாம் கலாய்க்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் அவனுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். சரி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் தான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா தனியாக போகும்போதும் அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ கூட மாப்பிள்ளையும் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகும்போது, ஏன்னா அந்தமான் போனோங்க லாஸ்ட் டைம், அதுவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு வேற லெவல் ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி வேறு ஒரு கண்ட்ரிக்கெலாம் போகும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த ட்ரிப் வந்து ஃபேமிலி அம்மா கண்டி இந்த ஒரு ட்ரிப் போகிறேன். அதில் எப்படி அஜிஸ் நீ மோட்டோ விளாகிங் பண்ணுவேன், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ்லாம் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குங்க. அம்மா கண்டியும் இந்த ரைட் பண்ணுறேன். நம்ம ஸ்குவாடு கண்டி இந்த ரைடு அந்த கண்ட்ரியில் பூந்து விளாண்டுட்டு வந்துடலாம் அந்த கண்ட்ரியை. ஸோ என்ன கண்ட்ரின்னு ஆல்மோஸ்ட் நிறையா பேருக்கு தெரியும். ஸோ என்ன ஏதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கரெக்டாக 41 நிமிஷத்தில் நம்ம பைக்கு சீல்டு கிட்ட போயிடுவோம். சீல்டு எடுத்துகிட்டு சீல்டை ஃபஸ்ட்டு ஓட்ட முடியுமானே தெரியல, போய் பார்க்கலாம். ஆனால் வண்டி இப்போ தாங்க 1.5 லட்ச ரூபா 1 லட்சத்தி சில்லற சம்திங் கொடுத்து சர்வீஸ்லாம் பண்ணி ஃபுல்லாக செயின் பாயிண்ட்லாம் புதுசாக மாற்றி வச்சுருந்தேன். ஸோ இப்போ என்ன கோலத்தில் இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, டைம் வந்து 5:20 ஆகிடுச்சு. என்னடா இவன் திருப்பி ஃபுட்ரை கண்ட இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ வாசனை வந்து தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால், அது சொன்னால் மாப்பிள்ளையை வந்து எதுவும் இல்லாமல் லாங்காக வந்து பைக்கில் போக முடியலையாம். ஸோ முதுகு வந்து இந்த ஸ்பைனல் வலிக்குதுண்ணா. ஸோ அதனால் மாப்பிள்ளையை விட்டுட்டு இப்போ நம்ம சீல்டை எடுத்துகிட்டு வரணும். வா, ரொம்ப ஆசையாக இருக்குது ஸ்குவாட். அது அந்த ஃபீல் வந்து, ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நம்மளோட பைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அதை விற்க போகிறோமே நம்ம போதுனாலும் ரொம்ப வலிக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன்டா ஜிஸ் பைக்கை விற்கிற, நீயே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எனக்குமே அந்த மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லைங்க. ஸோ பைக்கை விற்று தான் ஆகணும். மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பைக் வாங்கலாம். பட் இப்போது நம்ம சீல்டை விற்கிறத தவிர வேறு வழியே தெரியல எனக்கு. அதுவும் நம்மளோட பிட் ஷாப்பில் தாங்க விற்க போகிறேன். எப்படி ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டல நம்ம சீல்டை சேல்ஸ் பண்ணுறேன்ட்டு, அப்போ ஏகப்பட்ட மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பர்சனலாக ரீப்ளே பண்ண முடிஞ்சிருக்காது, ஏன்னா இந்த ப்ராப்ளம்லாம் போச்சுல, அதுக்கு பெரிய சாரி ஸ்குவார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீல்டை வந்து நீங்கள் எங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக சொல்லிடுறேன். அண்ட் நம்ம சீல்டு மட்டும் இருக்காது, இன்னும் நிறைய 3-4-5 சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கோ அந்த பைக்கை பார்த்துட்டு நம்மளோட பிட் ஷாப்லேயே வாங்கிடலாம். சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஷாப்பில் ஒரு ப்ராடக்ட்டை வேறு லான்ச் பண்ண போகிறோம். ஸ்குவாட் நம்ம அந்த கடைக்கிட்ட வந்தாச்சு. நம்ம சீல்டை பார்க்குறதுக்கு இன்னும் சில நிமிடங்களே இருக்குது. பயமாக இருக்குது ஸ்குவாட். ஏன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்குமா இல்லை ஷார்ட் ஆகுமா எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ விஎஸ் கண்ணிக்கிட்ட பார்த்துட்டு அவர் மூலியமாக தான் நம்ம வச்சோம் அடமானம். இங்கே தான் இருக்குது. வண்டி இங்கே தான் பாருக்கு. அவர்கிட்ட சொன்ன ஆக்சுவலி விஎஸ் கண்ண மூலியமாக தான் அடமானம் வச்சுருந்தேன். ஸோ வண்டி இங்கே தான் இருக்குது ஸ்குவாட். மரண்ட்டோம் போ, நம்ம பைக் தான், எதுவும் ஆகலை. ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது ஸ்குவாட். என்னடா வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா இங்க? எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இப்போ எடுத்துட்டு வந்தீங்களா? சார் நம்ம அண்ணன் தான் எடுத்துட்டு வந்தாரு. வாங்க. ஸோ எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம்ப்பா. பேக் டு மோட்டோ விளாகர். ஸோ நாங்களும் மோட்டோ ஃபர்ஸ்ட் டிராவலர்னு ப்ரூவ் பண்ணோம், இப்போ பைக் ஓட்டி மோட்டோ விளாகர்னு ப்ரூவ் பண்ணோம் போலடா. அது இண்டிகேட்டர் உடையிலண்ணா. எங்கண்ணா இந்த 900 மட்டும் மைனஸ் போலண்ணா. இது மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்குதுங்க. அது அழுத்தி போட்ட உள்ளே போயிட்டு அவ்வளோதான். ஃபெவிக்விக் வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறேன். பா எவ்வளோ நாள் கழிச்சு உன் பைக்கை பார்க்குறேன். வாவ், அவர் அண்ணன் வந்தோன்னு அப்படியே போயிட்டேன்.
நான் கூட பயந்துட்டேன் இந்த ஸ்காட். சூப்பராக இருக்குது. இன்னமும் அந்த ஷோரூம் என்ன டஸ்ட்டாக இருக்குது, பட் அந்த பல அப்படியே தான் இருக்குது ஃபீல். ஓகே, நான் அப்படியே அண்ணன்கிட்ட பேசிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பைக் அப்படியே உங்களுக்கு ஃபோனில் காமிச்சிடுறேன். அண்ணா எப்படி நான் கூட புயல்ல பிளட்ல உள்ளே போய் மூழ்கி இருக்கும்னு நினச்சேன். எப்படி நிப்பாட்டி அந்த அடமானத்துக்கு வச்சுருந்தனோ அப்படி அண்ணன்கிட்ட வைக்கல, பட் அண்ணன் மூலியமா ஒரு ஆள் வச்சிருந்தேன். ஸோ வந்து அதான் அண்ணா உங்ககிட்ட சொல்லல, பத்திரமா உங்க மூலியமா வச்சிருந்தேன். உண்மையிலே சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அண்ணன் கேட்டாரு, ஏன்டா பைக்கை விற்க போற, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் புது பைக் ஒன்று வாங்கிட்டு தெரியுமா? ஆமாண்ணா, அதோ நிக்குதே 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். ஆனா இன்னும் அவனுக்கும் தெரியல இது எப்படி போயிட்டு இருக்கு. அவனுக்கே தெரியாம நீ வண்டி வாங்கினா காசு கொடுக்கணும். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா ஒரு துண்டை போட்டு டீலிங் போட்டு வண்டி வாங்கிடுவேன். பாப்போண்ணா, எனக்கு ஒரு BMW கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. பட் அது இப்போதைக்கு வாங்க முடியாது. முட்டி மோதி என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டேன். BMW கார் ஒரு பெரிய மேட்டரா, நல்ல வளர்ச்சி தான்டா. ரொம்ப சந்தோஷம் இருக்கண்ணா. வண்டிக்கு ஃபர்ஸ்ட் உண்மையிலே வருஷத்துக்குள்ள சூப்பர் பைக் வாங்கிட்டோம். தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சு. பட் பல கஷ்டம் எவ்வளவு போராடி சிக்கனூரா ஆயிட்டோம். அந்த வண்டியை காட்டிடுறேன் ஸ்காட் உங்களுக்கு. வண்டி உண்மையிலே செம்மையா இருக்கு. ஒரு வாட்டி வந்து டேங்க் இந்த இடத்துல ஓட்டை ஆயிடுச்சு தெரியுமா? டேங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றியாச்சு பாருங்களேன். அவ்வளோ புதுசாக இருக்குது. அண்ட் வந்து நான் செயினில் மட்டும் இது அடிச்சிருங்கண்ணா. செயின் லூப் மட்டும் பண்ணோம். செயின் மட்டும் ரொம்ப லூஸ். ஆக்சுவலி புது செயின் பேக்கெட்டு நம்ம இன்னும் லூப் பண்ணாமல் இருக்குது. ஸோ லூப் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். டயருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், டயருமே புது டயர் தான். வா. ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஓட்டும் போது மோட்டர் வாங்கில காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அண்ணனே தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனையும் தான் வந்து வீட்டுக்கு கூட்டு போனோம். ஏன்னா 2 வண்டி இருக்கு, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இப்ப ஷீல்டுக்கு டிரைவர் தேவைப்படுது. ஷீல்டுக்கு டிரைவர் நீங்க லாலிபாப் போட்டீங்க, ஷீல்ட ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டல. நான் ஓட்டி பாக்குறேன். ஓகே, சோ மீதமே மோட்டோ பிராங்கில கண்டினியூ பண்றேன். 650 சாவி நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான். அண்ணா 900 எடுத்துட்டு வந்துருங்க பத்திரமா. இன்னைக்கு வாங்க. அப்பா வா ஸ்டோ பரவாயில்லையே, நல்லா இருக்குல்ல? ஃபுல்லா செயின் பேக்கெட்லாம் புதுசுண்ணா. சரி வரேண்ணா, ஓட்டி பார்க்குறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சீல்டு எடுக்கிறேன். எப்போ நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சீல்டை ஓட்டி ஒரு ஃபீல் விட்டுருப்போம்ல, அந்த ஃபீல் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீல்டை எடுக்கும்போது அந்த ஃபீல் தான் இருக்குது. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்காட் எனக்கு. அந்த பிரேக்கிங் ஆகட்டும், ஏன்னா டிஸ்க் பேட் எல்லாமே நம்ம ஷோரூமில் தான் மாற்றுவோம். எல்லா டிஸ்க் பேடுமே அந்த டிஸ்க்கு பிடிக்கிறது ஆகட்டும். பாருங்களேன், ரொம்ப நாள் நின்று இந்த வண்டி மாதிரியே இல்லை. அப்படியே இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி நேற்று நம்ம சர்வீஸ் விட்டுருந்தோம், இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. ஆனால் லைட்டாக டஸ்ட் இருக்குது. மேபி வந்து இப்போ பாருங்கள், வாட்டர் வாஷ் பண்ணால் சரியாயிடும். ஒரே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு பாலிஷ் போட்டால் அவ்வளோ சூப்பராக வண்டி. ஸோ நம்மளோட பிட் ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி நிற்க போகுது. ஸோ யார் யாருக்கு அது வந்து நான் சொல்கிற ஸ்கோர் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக, ஏன்னா நம்மளோட ஒரு ஓன் ப்ராடக்ட் ஒன்று நம்மளோட ரிலீஸ் பண்ணுறோம்ல ஜிபிஎஸ்ஸு. ஸோ அதில் வச்சு நம்ம ரிலீஸ் அப்போ நம்ம சீல்டும் நம்ம பிட் ஷாப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கார் நம்ம சீல்டு. மேபி வந்து நான் ஹைவேயில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஹைவேயில் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. டைம் வந்து 7:40 ஆகிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பைபாஸ் ஏறிடும் ஸ்கார். ஸோ ஏறினதுக்கப்புறம் வண்டியோட நார்மல் ஒரு ஸ்பீடை மட்டும் பார்ப்போம். அந்த ஸ்பீட்னால் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டிப்போம். ஹெல்மெட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக தான் ஓட்டிப்போம். எல்லாமே சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஸ்காட் உண்மையாலே ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு, ஏன்னா இந்த விஎஸ்கே செட்டு அப்புறம் இங்கெல்லாம் வரும்போது தான் வந்து நம்ம எவ்வளோ இதிலிருந்து வந்து, ஏன்னா ஒரு ஏஜி ஹெல்மெட் வாங்குறது என்னோடய கனவு ஸ்குவாடு. ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்குவாட் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் ஏஜி ஹெல்மெட் வாங்குறது எவ்வளோ பெரிய கனவு. ஸோ அது வாங்கி அப்புறம் நம்ம ஒரு இன்னொரு ஹெல்மெட் நம்ம சொந்த காஸ்ட்டில் ஒரு ஏஜி ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். வா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஹெல்மெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் யாராவது அது வேறு மாதிரி ஃபீல் ஸ்குவாட். அது அப்புறம் வந்து சொந்த வீடு உண்மையாலே இன்ன வரைக்கும் நம்ப முடியல. நான் வீட்டில் தூங்கும் போதெல்லாம் யோசிப்பேன், அது நம்மளோட வீடு தானா, உண்மையாக நம்ம சொந்த வீடு தானா அப்படின்னு யோசிப்பேன். கடன் இருக்கட்டும், கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இன்னும் இப்போது எங்கள் அம்மா போன வருஷம் வந்து, அதாவது போன வருஷம் மழை ரொம்ப பெஞ்சிச்சு டிசம்பர் மாதம். அந்த ஃப்ளட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்துச்சுங்களா ஃப்ளட்டு 2015. அப்போ நம்ம அந்த ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் போதெல்லாம் மழை வந்து சொட்டு சொட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விழும். அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது வந்து ரொம்ப
இப்போ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டேன், எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்திட்டேன். எங்கள் அப்பாக்காண்டி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், புல்லட் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், அது ஆசையும் நடந்துச்சு. எங்கள் அம்மாக்காண்டி வந்து சொந்த வீடு ஒன்று கட்டணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு எங்கள் அம்மாவோட பெரிய ஆசை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் நிறைவேறிட போகுது. இதெல்லாம் அண்ட் இது எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன்ல ஸ்குவாட், இது வரைக்கும் நான் என் வீட்டுக்காண்டி எதுவுமே பண்ணதில்லைருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ட் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ஹோம் டூர் போகிறேன். பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் தான் வந்திருக்கோம். அந்த ஃபீல் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது ஸ்குவாட். நம்ம சீல்டோட ஃபீல் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த பிரேக்கிங் ஆகட்டும் வந்து பாருங்கள், இந்த பவர் வந்து எல்லாமே ஒரு குழந்தை கை விடுத்தக்கூடாது, எல்லாமே நம்ம கரெக்டாக மோட்டோ விளாகிங்கில் போகும்போது நிறைய விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஸ்குவாட் ஓட்டணும். ஸோ வந்து நல்லா இருக்குது, அவ்வளோதான் வண்டியோட பவர். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன மனசு ஒருத்தனா சீல்டை இப்போ விற்க போகிறோமே அப்படின்னு நினச்சா தான் என் மனசு கொஞ்சம் கூட எடுத்துக்க மாட்டேது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வாங்கின பைக்கே அது தாங்க. அதாவது ஒரு வாட்டி வாங்கினேன், சிபிஆர்னு ஒரு பைக் வாங்கினேன். அந்த பைக்கை வாங்கி விற்றுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சூப்பர் பைக் எனக்கு அது இது பண்ணி வாங்கினது அப்பா காசுலாம் கொஞ்சம் இது. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நான் உன்னோட மொத்த காசு உழைப்பை போட்டு கடன் வாங்கி அப்புறம் அந்த கடனெல்லாம் அடைச்சி வாங்கின பைக்கு நம்ம சீல்டு. அதை விற்க தான் மனசு கொஞ்சம் ஏற்றுக்கவே மாட்டுது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிட்ஸ்டாப் எல்லாமே சூப்பராக ரன் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம பைக் வந்து பிட்ஸ்டாப்பில் தான் இருக்கும், ஓகேங்களா ஸ்குவாட். இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம சீல்டை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வருது. பா ஆஹா, நம்மளோட சொந்த வீட்டில் வந்து நம்மளோட சொந்த சூப்பர் பைக் நிற்க போகுது. மேபி இப்போ வந்து ஒரு 2 பைக் 900 இந்த பைக் மட்டும் நிற்கலாம். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு சூப்பர் பைக் கராஜாவே நிப்பாட்டிடலாம். யாரா இது சூப்பர் பைக் நிற்க போகுதுன்னு சொல்லும்போது சைக்கிள் நிற்குது, பரவாயில்ல, இது நம்ம அக்கா பசங்க வாங்கி கொடுத்த சைக்கிளில் ஓரமாக நிற்கட்டும். அண்ட் நம்மளோட பூனை டேய் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ கேம் விளையாடிட்டு இருக்கியா? சொல்கிறா. வாவ், என்ன சூப்பராக ஸ்பைடர்மேன் கேம் விளையாண்டுருக்க. அடுத்த vlogல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே நம்மளோட டிடிஎஃபோட அஃபிஷியல் லோகோ அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால தான் நம்ம பைக்கை 900 VSK ஓட்டு வரேன். உன்னை பார்க்கலாமா? ஜெயிலேருந்து வந்து உன்னை பார்க்கவே இல்லை இன்ன வரைக்கும். அவர் ஏன்டா ஜெயிலுன்னு அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வருதுடா 650 பண்ணியாச்சு, என் வண்டிக்கும் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட சீல்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள நிப்பாட்டோம். வா, அறிவு இருக்கா? பெட்ரோலே இல்லாமல் எடுத்துகிட்டு வரேன், போட்டு தான் வந்தேன். வண்டி புது வண்டியில் அதெல்லாம் புதுசு நல்லா இருக்குடா. வண்டி எவ்வளோ நாள் ஆனாலும் எப்படி பல இருக்குல்ல. ஓகே ஸ்குவாட், இதெல்லாமே வந்து பாரு, நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் போற வீடியோஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் நான் போற வீடியோஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வேற ஒரு கண்ட்ரில தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். அண்ட் நம்ம ஸ்குவாட் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் தெரியாதவங்களுக்கு அடுத்த vlogல வந்து அம்மா கூட போயிட்டு இருந்து வாங்க சாமி எப்படி இருக்கீங்க? சாமி சாமி ஓகே. ஸோ அடுத்த ஒரு பெரிய கண்ட்ரி போறல, அதோட அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு கண்ட்ரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. என் வாயில இங்க வரைக்கும் இருக்கு சொல்றதுக்கு அந்த கண்ட்ரி பேரை. பட் நம்ம ஒரு vlogல சொல்லும்போது நல்லா இருக்கும். அண்ட் அம்மாவை வச்சுட்டு அம்மாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கண்ட்ரி போற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரி அம்மா கூட தான் ஃபுல் டிராவல் பண்ண போறோம். எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதுக்கு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் சீல்டு வந்து ஸ்குவாட் அவரு எனக்கு என்ன மைண்ட் செட்னா, நேற்று நைட் ஓட்டு வந்தது வந்து எனக்கு ஒரே ஒரு கனவுலாம் ஒரு சீல்டு எடுத்துட்டு எங்கேயும் லாங்கா போற மாதிரிலாம். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்குவாட், சீல்டு வித்துதான் வேணும். ஐயோ, எனக்கு என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா சொல்லவும் முடியல. அது என்ன ஃபீல்னே வந்து எனக்கு தெரியல ஸ்குவாட். அந்த மாதிரி தான் இருக்குன்னா வித்தாகணும். பார்த்துக்கலாம் என்ன எப்படி போகுதுன்ட்டு. ஓகே ஸ்குவாட், என் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஜிபிஎஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பை விசிட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம சீல்டு அங்கே இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு அடுத்து கிளியராக என்ன எதுன்னா வந்து சொல்கிறேன். ஓகே, என் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் என் பண்ணிக்கிறேன். பாய் ஸ்குவாட், லவ் யூ.